போக முடியல பை, எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கூட்டே போக மாட்டான் பை, என்ன போய் பண்ணுறதுன்றீங்களா? அந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவரை மனசில் நினச்சிங்க, ஒரு பச்சை கலர் துணி வச்சுருங்க, அதை 2 வெள்ளை வெத்தலை, கரும்படையாத வெத்தலை, கருப்பாக வைக்கக்கூடாது. ஸோ காம்பு வெட்டிட்டு அழகாக 2 வெத்தலை வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் அதில் பச்சை கருப்பத்தை வச்சுருங்க, கொஞ்சம் விபூதி வச்சுருங்க. ₹1 நாணயம், ₹1 நாணயம் எப்படி இருக்கணும்னா நல்லா தேஞ்சி ₹1 பில்லே மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு புது காயினாக இருக்கணும். அதை எடுத்து அதில் வச்சுருங்க. அழகாக அதை சின்னதாக கட்டிடுங்க. இவ்வளோ பெருசாக மூட்டை சாமி மாதிரி இவ்வளோ கட்டுறது ஐயா மாதிரி சின்னதாக கட்டுங்க. சும்மா ஒரு 2 சிட்டிக்கு விபூதி, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், 2 எல்லாம் சேர்த்து அழகாக அந்த ₹1 காயினோட கட்டிட்டு அதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்களோட பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இல்லை பூஜை அறைன்னா பூஜை அறையில் வைக்கலாம், லாக்கரு, பீரோ, நகை டப்பா எங்கே வேணால் வைக்கலாம். கரெக்டாக எடுத்து வைங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11 வாரம் எடுத்து வைங்க. எவ்வளோ வாரம்? 11 வாரம். இதை எடுத்து வச்சுட்டு இது 2 வகையில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஒன்று ₹1 எடுத்து வச்சிங்கன்னா ₹11 தான். அது சாதாரணமாக தெரியும் ₹11. அதை நீங்கள் 11 நாள் கரெக்டாக அதை செய்யணும். அந்த 11 நாள் நீங்கள் செய்ய முடியணும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை நீங்கள் 2-3 நாள் தவறுவீங்க. அந்த 11 நாள் நீங்கள் 20 நாள் ஆக்கிடுவீங்க. ஆனால் யார் அந்த 11 நாள் நீங்கள் கரெக்டாக கட்டி வைக்கிறீங்களோ உங்களோட வேண்டுதல் 100% நடக்குதுன்னு அர்த்தம்.